வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ரிசல்ட் டே. ஸோ அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யார் வரப்போகிறா, அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை யார் ஆள போகிறா அப்படிங்கிறது தெரிய வர போகிற நாள். பொதுவாக ஒவ்வொரு மண்டே வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஐயோ மண்டே வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த மண்டேக்காக எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது. இவங்க ஜெயிப்பாங்க, இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும், இவர் தான் முதலமைச்சர் ஆவார், இவர் தான் முதலமைச்சர் ஆகணும், இந்த கட்சி இத்தனை பர்சன்டேஜ் ஜெயிப்பாங்க, இந்த மாதிரி பல டாக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தது. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸோடைய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ வந்த ப்ரிடிக்ஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் 2வது முறையாக ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேவிசி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி அவங்க இந்த தடவை ஏடிஎம்கே தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னும், ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஏஜென்சி டிவிகே தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை நாம எப்படி பார்க்கறது எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்படியே அக்யூரேட்டா இருக்கணும்னு சொல்ல வரல, அப்படிலாம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு பெரிய கேப் இல்லாம, பெரிய வேரியேஷன் இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி தான் இருக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான ஒரு சர்வே, ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கும். ஆனா அப்படிதான் இப்பெல்லாம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த பேசிஸ்ல சொல்றாங்க எடுக்கிறாங்கிறதும் நமக்கு புரியல. ஏன்னா இங்க வந்தாங்களா, சர்வே நடந்ததா, எடுத்தாங்களாங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல. ஸோ அதனால இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்மளால நம்ப முடியாது, இப்படியே தான் நடக்கும் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த தடவை டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிற ஆக்சிஸ் மை இந்தியா இவங்களுடைய 2024 ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சுது. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, என்டிஏ 361லேருந்து 401 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க, அதில் பிஜேபி மட்டுமே 322லேருந்து 340 சீட்டு ஜெயிக்குங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாகவே என்டிஏ பார்த்தீங்கன்னா 293 சீட்டு தான் ஜெயிச்சாங்க, அதில் பிஜேபி 240 தான் ஜெயிச்சாங்க. உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி பாதி சீட்டுக்கு மேலே இழந்தாங்க. ஸோ அதனால இந்த எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக டிஎம்கே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஒருத்தங்க ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தங்க டிவிகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கட்சி வரலாம் அப்படின்லாம் எதுவுமே நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஃபைனல் ரிசல்ட் வந்தால் தான் தெரிய வரும். ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா மேபி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த ப்ரிடிக்ஷனில் யார் ஓரளவுக்கு கரெக்டாக சர்வே எடுத்திருக்கா, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வேணா நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு. முன்ன மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் இருந்துச்சு. ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு 4 முனை போட்டியாக அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாரு அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இப்போ டிஎம்கே ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கா காரணமா டிவிகே இருப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாலும் அதுக்கும் ஒரு முக்கிய பங்கா காரணமா டிவிகே தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டவங்கல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு குரூப் தான் இந்த தடவை நம்ம டிவிகேக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க கிட்டே இருந்தா விஜய் ஓட்ஸை பிரிச்சு எடுத்திருப்பாரு. ஸோ அதனால யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா டிவிகே தான் இருக்க போகுது. டிவிகேவே ஜெயிச்சிருச்சுன்னா அது வேற விஷயம். என்டிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் முன்னேறிட்டே வராங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனா இந்த தடவை இப்போ விஜய் புதுசா உள்ள வந்திருக்கிறதுனால அவரால் இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்ல அவர் வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க அடுத்து முன்னேறிட்டு தான் போறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அந்த பர்சன்டேஜை இப்போ அடுத்து அவங்க தக்க வச்சுக்கிறாங்களா, இல்ல அதுலேருந்து குறைஞ்சிருக்கா, இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறா, தோக்கரா, ஆட்சி பிடிக்கிறா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய ஒரு தனி விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் கேண்டிடேட்ஸா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் இவங்க 4 பேருமே ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகணும், இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பம். மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரும் ஏற்கனவே இருக்காங்க. இந்த வருஷமும் கண்டிப்பா ஜெயிச்சு உள்ள போயிடுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். இவங்களை தாண்டி மெயினா விஜய், சீமான் இவங்க 2 பேரும் கண்டிப்பா உள்ள போகணும் அப்படிங்கிறதா நம்ம ஆசைப்படுறோம். நம்மளுடைய ஒரு தனி விருப்பம் இது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் தான் உள்ள போகல. இப்போ விஜய்க்காது இது அவருடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஆனால் என்டிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் உள்ள போனாங்கன்னா உள்ள போய் இவங்க எப்படி பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இதுல 2 விஷயம் இருக்கு. உள்ள போயிட்டு இவங்க பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க, செம்மையா பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆவாங்க. இன்னொன்னு, வெளியில இவங்க நல்லா பேசுறாங்க ஆனா உள்ள போய் எதுவுமே பேசாம கம்முன்னு தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களே மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இவங்க 4 பேரும் ஜெயிச்சு உள்ள போவாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும்.
அண்ட் விஜய் நிற்கக்கூடிய 2 தொகுதிகள் இதை பற்றி முன்னாடியே நம்ம பேசணும்னு நினச்சோம். ஒன்று வந்து பெரம்பூர், இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கு. ஸோ இந்த மாதிரி 2 இடத்துல நிற்கிறதுல நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நான் சொல்கிறது விஜய் நிற்கிறாருங்கிறது இல்லை. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் கிடையாது. விஜய்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு டைம் பீரியடில் இந்த மாதிரி 2 இடத்துல வந்து நின்று இருக்காங்க. மோடி இந்த மாதிரி 2 இடத்துல நின்று இருக்காரு. ராகுல் காந்தி நின்று இருக்காரு. ஸோ இந்த சிஸ்டம் இருக்குது, அது இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிறதே இந்த சிஸ்டமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ 2 இடத்துல நிற்கிறாங்க, 2த்துலையுமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் அவங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும், ரிசைன் பண்ணி ஆகணும். அப்போது அந்த தொகுதிக்கு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கப்பட்டு திரும்பி எல்லாரும் போய் ஓட்டு போட்டு ஆகணும். ஸோ 2 இடத்துல நின்று 2த்துலையுமே ஜெயிச்சா ஒன்றுத்தை விட்டு கொடுத்து திரும்ப ரீஎலெக்ஷன் நடத்தணுங்கிறதுக்கு பதிலாக 2 இடத்துல நிற்கவே முடியாது, ஒரு இடத்துல தான் நிற்க முடியுங்கிற மாதிரி லா கொண்டு வந்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல வருது. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சிஸ்டமும் இருக்குங்கிறதுனால 2 இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரி. ஆனால் ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா நான் ஓட்டு போட்டு முடிச்சிட்டேன், ஆனால் இப்போ மறுபடியும் திரும்ப நான் போய் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கணும்னு தான் நான் ஓட்டு போட்டேன், நீங்கள் அதே மாதிரி ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் இப்போ நீங்கள் வந்து எங்கள் தொகுதியை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் மக்கள் மத்தியில் ஏற்படும். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2த்துலையுமே வந்து ஜெயிக்க போகிறாரா, இல்லை ஏதாவது ஒன்றுத்தில் ஜெயிச்சு ஒன்றுத்தில் தோக்க போகிறாரா, இல்லை 2த்துலையுமே தோக்க போகிறாரா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். பட் இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கை விட பெரம்பூரில் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நாளைக்கு ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். ஒருவேளை 2த்துலையுமே அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எதை விட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சி கிழக்கை தான் வந்து அவர் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், பெரம்பூரை வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னுமே வந்து டாக் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு யார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி என்னவா ரிசல்ட் இருந்தாலும் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே வந்து கிடையாது. இதை மெயினாக வந்து டிவிகேக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக ஃபேன்ஸ் தான் ஓட்டர்ஸாக மாறி இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸாக இருந்த டைமில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். படம் வரலன்னு சொல்லி இறந்து போனதாக இருக்கட்டும், 2 படமும் ஒரே நாளில் வந்துச்சுன்னா ஒரு சண்டை போடுறது, அடிதடி, கண்ணாடி உடைக்கிறது, பேனர் கிழிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல வரல, பட் இப்படிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே எலெக்ஷன்லையுமே வந்து நடந்துடக்கூடாது. இப்போ டிவிக்கே பயங்கரமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனாலுமே ஏதாவது ஒரு சண்டை வருமோ, சண்டை வரக்கூடாது அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிவிகேக்குள்ளே ஒரு மோதல் வந்து ஏற்பட்டுச்சு. அது யார் மேலே தப்பு இருக்குது சரிங்கிறது வேற. ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத சண்டை, பிரச்சனைகள், வம்பிழுக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருவேளை விஜய் வந்து பெருசாக ஜெயிக்கல, தோத்துட்டாரு அப்படின்னாலுமே வந்து ஃபேன்ஸ் பெரிய அளவில் டிசப்பாயிண்ட் ஆக தேவையில்லை. ஏன்னா இந்த எலெக்ஷனோட எல்லாம் முடிய போகிறதில்ல. இது ஒரு எலெக்ஷன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து எலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு கற்பனை கோட்டையே வந்து கட்டி வச்சிருக்காங்க. இப்படி தான் ரிசல்ட் வரப்போகுது, இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. அவங்க நினச்ச மாதிரி நடந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நடக்காத பட்சத்தில் அதை நினச்சி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆக, ரொம்ப டவுன் ஆக தேவையில்லை. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்க்கும்போது விஜய் வந்து ஜெயிச்சே ஆகணும், இல்லைனா வந்து நான் இறந்து போயிடுவேன், சோத்தில் விஷம் வச்சிருவேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போக தேவையில்லை. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ நாளைக்கு மே 4ஆம் தேதி என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன் பற்றி, இந்த ரிசல்ட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, யார் ஜெயிப்பாங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.